தேவப்பெருமாளாகிற மேகம் எதை வந்து நிறைந்திருக்குன்னா தயாரச பரிதனாக இருந்துருக்கு. அந்த கருணைன்றது இருக்கு, அது நிறைந்து இருக்கு. இதுதான் சாதாரண மேகத்துக்கும் இந்த மேகத்துக்கும் விஷயம். சியாமளோ ஹவ்யவாகன்னு சொல்லி சொல்ற. இப்போ இவரும் அந்த உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார்னு அடுத்தது சொல்ல போற. அந்த பெருமாளும் நீலமேக சியாமளனாக எழுந்தருள் இருந்திருக்கிறவ, அவர் கருணா ரசத்தினால அதையே முழுக்க கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு அந்த மேக வர்ணன்றது வந்திருக்கு. மேகம் என்ன பண்ணும்னா, வாயு காத்து எப்படி அடிக்கிறதோ அந்த ரீதியில அந்த மேகம்ன்றது போகும். அதே மாதிரி அந்த தேவப்பெருமாள் என்ன பண்றாருன்னா, ஆச்சாரியால் என்ன சொல்றாளோ அதை பண்றவராக இருந்திருக்கு. ஆச்சாரியால் சொல்ற இவன் என்னை சேர்ந்தவன், இவனுக்கு நீர் மோட்சம் கொடுக்கணும்னு ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்ணாள்னாக்க உத்தரக்ஷணத்துல அவர் மோட்சம் கொடுக்கிறவராக இருந்திருக்குவார். இந்த மேகத்துக்கும் அந்த மேகத்துக்கும், அந்த மேகத்துக்கும் வாயு எப்படி அடிக்கிறதோ காத்து எப்படி அடிக்கிறதோ அப்படி போகும். ஆச்சாரியால் யாரை காண்பிக்கிறாளோ அவளை ரட்சணம் பண்றவராக இருந்திருக்குவார். ஆகையாலதான் இவர் முக்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார்னு. இது மேகம் இன்னார் இனியார் என்றதெல்லாம் பார்க்காது. அந்த வாயு கத்தியில வரைச்சே எங்கெங்க மழை பொழியணுமோ இவாளுக்குதான் மழை பெய்யணும், அவளுக்கு மழை பெய்யக்கூடாதுன்ற எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஆச்சாரியால் அந்த பெருமாள் ஆச்சாரியால் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டாக்க இவன் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கான், இவன் கல்வியில சிறந்தவனா, ஒழுக்கத்துல சிறந்தவனா, எதுல சிறந்தவன், இது எதையுமே பெருமாள் பாக்குறது இல்லையா. ஆச்சாரியார் தத்தேரங்கி நிஜபிபதம் தேசிகா தேச காட்சின்னு ஆச்சாரியனுடைய ஆதேசத்தை எதிர்நோக்கி இருக்கிறபடினால அவர் அனுகிரகம் பண்றாருன்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி இங்கேயும் தேவப்பெருமாளும் ஆச்சாரியால் சொல்லிட்டாருனாக்கா போருமா, அவர் அனுகிரகம் பண்றவராக இருந்துருக்கிறான். மேகம் என்ன பண்ணோம்னா சூரியனால வரக்கூடிய தாபத்தெல்லாம் போக்கடிக்கும். பெருமாள் என்ன பண்ணுவாருனாக்கா இந்த சாம்சாரிகமான வரக்கூடிய தாபத்தெல்லாம் போக்கடிச்சு முக்தி மழை பொழிபவர், மோட்சத்தை கொடுப்பவராக அந்த தேவப்பெருமாள் இருந்திருக்காருன்னு அர்த்தம். மேகம் என்ன பண்ணோம்னா நல்ல வெயில் காஞ்சதுன்னா கூட அந்த வெயிலுடைய தாபத்தை போக்கடிச்சு நிழல் கொடுத்து அந்த வழியில போறவாளெல்லாம் அந்த ஜில்லுன்னு இருந்ததுன்னாக்க அந்த நடக்கிறவாள் எல்லாரையும் ஒரு சுகத்தை உண்டு பண்ணும். பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, எத்தனையோ பாப்பம் பண்ணிட்டு இந்த சம்சாரத்துல நடக்கிறவளாக இருந்தாலும் கூட அந்த பெருமாள் தன்னுடைய சங்கல்பம், அதாவது இப்படிப்பட்டவாளையும் ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு சங்கல்பத்தினால இந்த சம்சாரத்துல எத்தனையோ நாளோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்திருக்கின்றவாளுக்கு கூட தன்னுடைய சேவையை சாதிச்சு அவருடைய நிழல்ல நாம ஒதுங்கி இருக்கோன்ற ஒரு பெருமையோடு இருக்கும்படியாக பண்றவர். இப்படி அந்த மேகத்துக்கும் தேவப்பெருமாளுக்கும் ஒரு சாமியம்